நாட்டுச்சாளம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சோகம். மும்பையில் பிரியாணி விருந்துக்கு பின் தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. தர்பூசணி சாப்பிட்ட சில மணி நேரத்திலேயே அப்துல்லா மற்றும் அவர் குடும்பத்திற்கு கடுமையான வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். பிரியாணி சாப்பிட்ட மற்ற உறவினர்களுக்கு பாதிப்பு இல்லாததால் தர்பூசணியில் உணவு நச்சுத்தன்மை ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் விசாரணை. ஜூலை வரை வெப்பநிலை உயரும். பசிபிக் பெருங்கடலில் எல் நினோ உருவாவதற்கான சூழல் நிலவுவதால் பருவநிலை மாறுபடும். உலகம் முழுக்க உள்ள வானிலை ஆராய்ச்சி மையங்கள் இதை உறுதிப்படுத்தியுள்ளன. ஆனால் இன்னும் உருவாகவில்லை. ஜூலை மத்தியில் உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பொழிவு குறையலாம் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமும் கணித்திருக்கிறது. ஆனால் இது முன்கூட்டிய கணிப்பு. தற்போதைய சூழலில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என குறுகிய கால வானிலை முன்னறிவிப்புகளுக்கான ஐரோப்பிய நிறுவனம் இந்தியாவில் பருவமழை குறித்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தரவு மைய கட்டுமானத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. சுமார் 1.40 லட்சம் கோடி மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக அமைய உள்ளது. ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் மேற்கு வங்காளத்தில் சட்டவிரோத குடியேறிகள் அவர்கள் நாட்டிற்கு ஏப்ரல் 29ஆம் தேதி போய் சென்றுவிட வேண்டும். இல்லாவிட்டால் மே 4ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. ரூபாய் 25,000 அபராதம். 18 வயதிற்கு உட்பட்டோர் வாகனம் ஓட்டினால் பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை மற்றும் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும். மேலும் சிறுவர்கள் 25 வயது வரை லைசென்ஸ் பெற முடியாது என புதுச்சேரி மாநில அரசு அறிவிப்பு. ஒடிசா மாநிலத்தில் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர் நேரில் வந்தால்தான் பணம் எடுக்க முடியும் என வங்கி அதிகாரிகள் பிடிவாதம் காட்டியதால் இறந்து போன தனது சகோதரியின் உடலை தோண்டி எடுத்து எலும்பு கூடாய் கொண்டு வந்த நபரால் பரபரப்பு. தனது சகோதரி உயிரிழந்ததை நிரூபிக்க தெரியாமல் ரூபாய் 20,000 பணத்தை எடுக்க வேறு வழியின்றி இச்செயலை செய்துள்ளதாகவும் உரிய நடைமுறைகளை எடுத்துரைக்க வங்கி நிர்வாகம் தவறியதே இதற்கு காரணம் எனவும் போலீசார் விளக்கமளித்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.